ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி வெட்னஸ்டே. இன்றைக்கு உண்டான என்ன சமையல்ன்றதை நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு எல்லா காயும் இன்றைக்கி என்னென்ன இருக்கோ, கேரட் வச்சுருக்கேன். அந்த பட்டாவரக்காய் அன்றைக்கி காய் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா முருங்கைக்காய் வச்சுருக்கேன், சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பச்சை மிளகா. ஸோ இது எல்லா காயும் போட்டு ஒரு இந்த அவியல் மாதிரி ஒரு கூட்டான் மாதிரி பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு எல்லா காயும் கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டுன்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். ஸோ காயெல்லாம் ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா பேஸ்ட் அரைச்சி நம்ம அதில் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த கூட்டான் ரெடி ஆகிடும். ஸோ எல்லோரும் சித்திரகலா பரிஷத் வீடியோ பார்த்தீங்களா? சித்திர சந்தை வீடியோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. தயவுசெய்து எனக்காக பார்க்கலன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான். ஸோ அதனால் பட் ரொம்ப யூனிக்கான ஆர்டிஸ்டிக் வீடியோ அது. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி. கண்டிப்பாக பசங்களுக்கெல்லாமும் அந்த வீடியோவை போட்டு காமிங்க. ஆர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும். ஐயோ உடனே நானும் உட்காந்து வரையணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ இதில் நான் இப்போ கொஞ்சமாக ஜலத்தை குத்தின்ட்டேன். இதை தூக்கி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். இதை நான் இப்போ மூடி போட்டு வச்சுட்டேன் அப்படின்னாக்கா இது வெந்துன்ருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். கல் உப்பு தான் போட்டிருக்கேன் நான். அது பாட்டுக்கு கொதிக்கிறச்ச மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துடுத்து. நான் இப்போ அடுப்பு கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு இப்போ நான் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா ஒரு 3 எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாலாம் இதில் சேர்ற அளவுக்கு கொஞ்சம் இந்த ஜீரகத்தோட வாசனையெல்லாம் அந்த காயில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இதை திருப்பியும் ஒன்ஸ் அகெயின் லைட்டாக மூடி போட்டுடலாம், வாசனை போகாமல் இருக்கும். அடுப்பை சின்னதாக வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சுடுதா. இப்போ நம்ம இதிலையே இந்த மிக்சியிலேயே தயிரையும் கலந்துட்டேன். நான் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் தயிரை கலந்துட்டேன். ஸோ இப்போ இதை ஒரு ஜஸ்ட்டு பெரட்டி அப்படியே கொஞ்சம் சூடு வந்த கையோடு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தேங்காய் எண்ணெய் குத்தி தாளிச்சிட்டோம் அப்படின்னாக்க இந்த கூட்டு நமக்கு ரெடி ஆகிடும். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்செடுத்து தயிர் குத்தின கையோடு இப்போ இதோட கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா திரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தாளிப்பு கரண்டியில் தேங்காய் எண்ணெயை குத்தி கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே தாளித்து கொட்டிக்கலாம். தேங்காய் எண்ணெய்லாம் நல்லா குளிருக்கு உறைஞ்சி போயிருக்கு. லெஃப்ட் ஹேண்டில் லிட்டில் ஃபிங்கர் ஃப்ராக்சர்னால் இந்த ஒரு கையில் கேமராவை வச்சுட்டு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுத்தமாக எடுக்கவே வரல, ஃபுல்லும் கெட்டியாக இருக்குது. நான் கட் பண்ணிவிட்டு தான் எடுக்கணும். எண்ணெயை போட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும் நமக்கு. ஏன்னா கடுகு தேங்காய் எண்ணெய் உறைஞ்சிருக்கு இல்லையா, இதுவாகணும், மெல்ட் ஆகணும். கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டுமே ஆல்மோஸ்ட்டு ஒரு டீஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் நான். கடுகு பொரியணும். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை.
ஒரு 3/4 பதத்துக்கு நீங்கள் இருக்கும்போது அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா குத்துற நேரத்தில் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த அவியல் கூட்டான் வந்து நமக்கு ரெடி ஆகிடுது. அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் வானொலி வச்சுருக்கேன். எதுக்குனாக்க வெறும் குழம்பு பண்ண போகிறேன். அதாவது காய் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம இதில் இவ்வளோ காய் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி வெறும் கடுகு வெந்தயம் தாளித்து வெறும் குழம்பு பண்ண போகிறேன். அட் த எண்டில் தாளித்த வடகத்தை அது மேலே தாளித்து கொட்ட போகிறேன். ஸோ இப்போ அடுப்பில் இது ஆனில் இருக்குது. எண்ணெய் சுட்ட கையோட கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்செடுத்து இப்போ 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், வேறு எதுவுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் குழம்பு தான். தாளித்து வெறும் குழம்பு. கடைசியில் தாளிப்பு வடகம் வந்து பொரித்து போட்டுருவேன். அதுதான் இதில் வாசனைக்கு. யாருக்காவது வேணும்னா நீங்கள் இதில் வந்து சின்ன வெங்காயம் உரித்து போட்டு கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி காய்கறிகள் எதுவும் போடாமல் ப்ளெயின் குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறமா புளிஜலம். நல்ல குழம்பு கொதி வந்த கையோட கொஞ்சம் வெல்லம் போட்டு, சப்போஸ் ரொம்ப தண்ணியாக ஃபீல் பண்ணிங்கனாக்கா அரிசி மாவு கரைச்சி 1 டீஸ்பூன் அரிசி மாவு கரைச்சி கொட்டினீங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிடும். இதுக்கப்புறமா இப்போ நம்ம உப்பை போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் கணக்கு அது. இப்போ இது கொதி வரட்டும். இதுதான் தாளிச்ச வடகம். ஆக்சுவலி இது வந்து நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிறது. நான் ஒரு 2 பீஸை எடுத்து உதுத்து விட்டுக்கிறேன். 2 கூட தேவைப்படாது, 1 போகும். மோஸ்ட்லி நிறைய குழம்பு இருந்தால் தேவைப்படும். ஐ திங்க் 1 போகும். உடச்சதுக்கப்புறமா நிறையா வருது. ஸோ அதில் எல்லாமே இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, கடுகு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம எண்ணெயில் தாளித்து குழம்பு மேலே குத்திட வேண்டிதான். குழம்பு பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து. கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுடலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே இருக்கட்டும்னு தான் தோன்றுறது. ரொம்ப கெட்டி ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அளவு கம்மியாயிடும். இன்னும் ஒரு கொதி வந்தோடனே நான் வந்து குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு வடகம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை நம்ம தாளிப்பு கரண்டியில் தாளித்து கொட்டிடலாம். ஸோ குழம்பு ஆல்மோஸ்ட் கொதிச்செடுத்து நான் இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிவிடுறேன். ஸோ இப்போ எண்ணெயை வச்சுட்டேன் நான் தாளிக்கிறதுக்கு. நான் யூஸ்வலி நல்லெண்ணெயில் தான் தாளிப்பேன். நல்லெண்ணெயில் தாளித்தா தான் நல்ல வாசனையாக இருக்கும் எப்பயுமே வத்த குழம்புக்கு. ஆனால் இந்த சாட்டர்டே அன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டோட சின்ன வயசு ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அவங்கள மீட் பண்ண போயிருந்தோம். சண்டே அன்றைக்கி சித்திரை சந்தை. அது போயிட்டு வந்து டயர்டாகிடுது. அப்புறம் வீடியோலாம் எடிட் பண்ணி அப்லோடிங் இந்த வேலைகளே எனக்கு டைம் சரியாயிடுச்சு, போக முடியல. ஸோ இனிமேல் வர வீக்கெண்டு தான் போகணும். ஸோ அதனால் நான் கடலை எண்ணெயில் தான் இப்போ தாளிக்கிறேன். இந்த தாளிப்பு வடகத்தை போட்டுடலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச கையோடு நம்ம குழம்புல குத்திட்டோன்னா சரியாக இருக்கும். அந்த தாளிப்பு வடகத்தில் இருக்கிற கடுகெல்லாம் பொரியணும். ஸோ பொரிய ஆரம்பிச்சிட்டாலே இது வந்து கரெக்டாக பொரிஞ்சுடுத்துன்னு அர்த்தம். அந்த சத்தம் வர வர நம்ம என்ன பண்ணிட்டுலாம் அதை வந்து எண்ணெயில் சவுண்டு வர ஆரம்பிச்சுட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப கருக்கி விட வேண்டாம். ஸோ தாளித்து கொட்டியாச்சு. செம எம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சாதத்தை வச்சுட்டுலாம்.
ஸோ இன்றைக்கு உண்டான சமையல் ரெடியாக எடுத்து சாதம் பண்ணியாச்சு. வெறும் குழம்பு தாளித்த வடகம் போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அவியல் பண்ணியிருக்கேன். தயிர் இருக்குது. ஸோ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை ஆல்.